இந்த 5 வருஷத்தை வச்சுதான் நீங்க 6 மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியில கும்பராசி இருக்க போகுது. 10 குரு பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு ஒரு பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் அடுத்த 6 மாதத்தில் பெற்று தரும். அவங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில ஒரு பெரிய அழுத்தமா இருக்கு சார் அப்படின்றவங்களுக்கு தொழில பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 5ம் காணல 50ம் காணல 5 லட்சமும் பத்தலன்னு சொல்லி கும்பம் பாடாப்பட்டு இருக்கும். ஆனா அந்த வழியிலிருந்து மீண்டு வந்து 10 ரூபா கை நிறைய வச்சு செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் தருவார். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான இல்லற வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கடவுள் தருவார். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவாக குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க செல்வம் கொட்ட போகுது, செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு எல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு வந்து ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏத்திக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு வந்து ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. கும்ப ராசி. கும்பம் எங்க போனாலும் பூர்ண கும்ப மரியாதையோட தானே அவங்கள வரவேற்பாங்க. ஸோ கும்பத்துக்கும் அந்த மாதிரி இந்த அடுத்த 6 மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஸோ பூரண கும்ப மரியாதையோட வரவேற்பாங்கன்னு நம்ம கும்பராசியை சொன்னா அவங்க நம்ம மேல கோபம் தான் படுவாங்க. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு வாழக்கூடிய ராசி. இவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் எப்பொழுதுமே ரொம்ப பெருசாக தான் அவங்க யோசிப்பாங்க. பட் கடந்த 5 வருஷ காலம் என்பது கும்பராசிக்கு அந்த செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் வெற்றியை கொடுத்ததான்னா இல்லை. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனால் அதை முடிவு பண்ணாங்களான்னா கிடையாது. அதுல இந்த லாஸ்ட் 1.5 வருஷம் கும்பராசி பட்ட கஷ்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜென்மத்துல ராகு வந்ததுல இருந்து, ஜென்ம சனி நடந்த காலகட்டத்தில இருந்து, இப்பதான் ஜென்ம சனி முடிஞ்ச 2 மாசம் ஆகுதுங்க. பாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் நிறைய வழிகளை அனுபவிச்சாங்க. மனச்சிறைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு தவிச்சுங்க. எந்த முடிவையும் தெளிவா எடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. 7.5 சனி ஒரு 5 வருஷமாவே அவங்க வாழ்க்கையில போட்டு படாத பாடு இல்லை. ஒரு வரியில சொல்லணும்னா, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் தான் மிச்சம் இருக்குன்னு சொன்ன ராசியில கும்பராசியும் ஒண்ணு. பாத சனி.
பாத சனி இப்போ ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது. சனி பகவான் பாதத்திற்கு வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் கும்பராசி. எப்போதுமே சனி பகவான் அந்த ராசி விட்டு பாத சனி விலகும் போது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு தானே போவாரு. சனி எப்பவுமே நல்லதை மட்டும்தான் கொடுப்பாருங்க. சனி கொடுக்கறது என்னன்னா நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. சனி நீதி நேர்மை நெறிப்படுத்தி வாழணும்னு சொல்றாரு. பட் நம்ம மனசு அப்படி இல்லையே. நான் 10,000 சம்பளம் வாங்கினாலும் கார் வாங்கலாம் 10 லட்சத்துலன்ற எண்ணம் எனக்குள்ள வருது இல்லையா? அப்ப அது நானே போய் எனக்குள்ள ஒரு ட்ராப் வச்சு மாட்டிக்கிறது தான். அப்ப சனி பகவான் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய உயரம் என்ன, உங்கள் வாழ்க்கைக்கு எது சரி, நீங்க எதெல்லாம் முயற்சி பண்ணணுன்றதெல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. எப்பா நீ எல்லாரையும் நம்பி ஏமாந்துடாதன்னு. அதுவும் கும்பராசிக்கு இனிமேல் சொல்லி தர்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த 5 வருஷம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அப்பா மாதிரி இருந்து உங்களை செதுக்கி வச்சிருக்காரு. இந்த 5 வருஷத்தை வச்சுதான் நீங்க 6 மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியில கும்பராசி இருக்க போகுது. அதுல முக்கிய காரணம் குரு 6ல வந்து மறையறாருன்னு சொல்லி கும்பராசிக்காரர்கள் பயப்படவே வேணாம். ஏன்னா லாபத்துக்கு அதிபதியும் 2ஆம் அதிபதியும் உச்சமடைகிறது கும்பராசிக்கு மிகப்பெரிய பலம். 6ஆம் இடத்தில் குரு மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் முதல் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 குரு பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு ஒரு பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் அடுத்த 6 மாதத்தில் பெற்று தரும். அவங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் ஒரு பெரிய அழுத்தமாக இருக்குது சார் அப்படின்றவங்களுக்கு தொழிலில் பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் போட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய பாப்புலாரிட்டியை கடவுள் கொடுப்பாரு. யூடியூபர்ஸுக்கு பெரிய யோகமாக இருக்கும். ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணுறவங்க வேறு மாதிரியான விஷயங்கள் ஆன்லைனில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அனுகூல பிராப்தத்தை கடவுள் ஏற்படுத்துவார். அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழை கும்பத்துக்கு இந்த வருடம் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு உச்சமடைகிறார். அப்போ பொருளாதார மேன்மை ஏற்படும். இந்த 7.5 சனியில எது அடி வாங்கிச்சோ இல்லையோ ஃபைனான்சியலி ரொம்ப அவங்க உடஞ்சு போயிருப்பாங்க. 5 காணல 50 காணல 5 லட்சமும் பத்தலன்னு சொல்லி கும்பம் பாடாப்பட்டு இருக்கும். ஆனா அந்த வழியிலிருந்து மீண்டு வந்து 10 ரூபா கை நிறைய வச்சு செலவு பண்ணக்கூடிய காலத்தை கடவுள் தருவார். ரொம்ப முக்கியமா 12ஆம் இடத்தை அயன சயன போக ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான இல்லற வாழ்க்கை இது எல்லாத்தையும் கடவுள் தருவார். ஏன்னா இது இல்லாம தான் அவங்க ரொம்ப தவிச்சாங்க. அதுலயும் பர்சனல் லைஃப் வந்து செதைச்சு எடுத்துருச்சு இந்த 5 வருஷம். கல்யாணம் ஆனவங்களா இருந்து வயசுல பெரியவங்களா இருந்தா உடல் ரீதியான பிரச்சனை வரும் பார்ட்னர்ஸ்குள்ள. யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத சந்தேக எண்ணம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கும். கணவனை மனைவி சந்தேகப்படுவாங்க, மனைவியை கணவன் சந்தேகப்படுவாங்க, அல்லது அவங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கும். என்னதான் நான் நேசமா நேசிச்சா கூட அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்காரு இந்த ஆள் அப்படின்னு இப்போ வீட்டில் இருக்கிற அம்மா சொல்லுவாங்க. என்னதான் நான் கடைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்து நைட்ல வந்தாலும் ஒரு தண்ணி மொண்டு கொடுக்குறாளா பாத்தியா அப்படின்னு பெத்த இவரு அப்பா சொல்லுவார். அப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள் கும்பராசிக்கு நிறைய நடந்திருக்கும். அதே மாதிரி நிறைய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் இந்த 5 வருஷத்துல சந்திச்சிருப்பாங்க. இவங்க யாரை நேசிச்சாங்களோ அவங்க தான் பெரிய வழியை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 7ல கேது, ராசியில ராகு, 2ல சனி. அப்ப உறவுகளால ஏமாந்துருப்பாங்க. பல கும்பராசிக்காரர்கள் கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போயிருக்கோம். பல கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாண வயசுல இருந்து வரன் பார்த்தா கூட கூடி வந்திருக்காது. அப்ப இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் சரியாகும். நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டா மிகப்பெரிய விடுதலைங்க. 7.5 சனியை விட பெரிய போராட்டம் ராசியில ராகு இருக்கிறது. அப்ப அந்த கிரகண தோஷம் விலகும். ஏன்னா மனப்பதட்டம், மன உளைச்சல், மன அழுத்தம், மனக்குழப்பம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது ராகு. ஒரு தெளிவான சிந்தனையோட இருக்க மாட்டாங்க. நிறைய இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ் அவங்களுக்குள்ள உண்டு. நம்ம வாழ்க்கை எப்படிதான், நம்மளால இது செய்ய முடியாது. பல கும்பராசிக்காரர்கள் பார்த்துருப்பீங்க, பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பழைய முகம் தெளிவு இருக்காது. உடல் உறுப்புகள்ல மாற்றம் வந்திருக்கும். பல பேருக்கு முடி கொட்டி இருக்கும் இந்த காலத்துல. பல பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். பல பேருக்கு முகப்பொலிவு போயிருக்கும். ஆனா இந்த ராகு வெளியில வந்ததுக்கு பிறகு பழைய தேஜஸ் திரும்ப வரும். பழைய மாதிரி இவங்க எப்படி இவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சு வாழணும்னு விருப்பப்பட்டாங்களோ அந்த உத்வேகத்தோடு இவர்கள் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு தெளிவை இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கும். உண்மையாவே இவ்ளோ தாக்கங்கள் வந்து அந்த கும்பராசி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னும் போது உண்மையாவே கொஞ்சம் டெரரா தான் சார் ஆமா, இருக்குது. பாவம் அவங்க இந்த 5 வருஷத்துல நிறைய அனுபவிச்சுட்டாங்க. பட் 2ஆம் அதிபதி குரு உச்சமடைந்து குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறாருமா. 7.5 சனி அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களை ஒண்ணுமே பண்ணாது. 7.5 சனி இல்லாத காலம், ஜென்ம ராகு இல்லாத காலம். குடும்ப வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தெளிவு தரப்போகுது, சந்தோஷத்தை தரப்போகுது கடவுள். குடும்பத்துல நல்ல காரியம் பண்ண போறாங்க. பண விஷயங்கள்ல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல கல்வியில பெரிய முன்னேற்ற பலன்களை ஆண்டவன் ஏற்படுத்துவான். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகினதுக்கு பிறகு நவம்பர் 17க்கு அப்புறம் புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியமும் புதிய தெம்பும் இவர்களுக்கு ஏற்படும். நேத்திக்கு செயல்படுத்தணும்னு நினைச்சு இந்த 5 வருஷம் 7.5 சனியில எதெல்லாம் செய்ய முடியலன்னு நினைச்சாங்களோ அடுத்த 6 மாதத்தில் அவர்கள் அதை விரைந்து செய்து முடிப்பார்கள். 3வது நபர்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் இவர்களுக்கு கிடைக்கும். ஸோ 6வது இடத்துல கும்பராசிக்கு குரு மறையிறார். பண விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல ஜாகிரதையா இருக்கணும்.
உடல் நலத்தின் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். இந்த காலகட்டங்களில் அக்கம் பக்கம் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் ஜாகிரதையா இருக்கணும். மறைமுக போட்டி வரும், மறைமுக பொறாமை சூழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாண விஷயங்கள் விவகாரங்கள்ல நவம்பர் 17 வரைக்கும் எந்த முடிவுகளையும் எடுக்க வேணாம். கல்யாண பேச்சு ஏதாவது பேசினா தேவையில்லாத பிரேக்கப்ல போய் முடியும். காதலர்களா இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவியா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருங்க. கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் மறைக்காம சொல்லணும்னா தவறான உறவு, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள காலங்கள் ஈடுபடுத்தும். நவம்பர் 17 வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா அதுல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வந்துடலாம். அதே மாதிரி கும்பத்துக்கு வேலை, தொழில், பணம் விஷயங்கள்ல பெரிய வெற்றி சக்சஸ்லாம் உண்டு. நிறைய லாபம் பார்ப்பீங்க. தொழில் தொடங்கணும்னு நினைச்சா இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்கலாம். ஸ்மால் ஸ்கேல்ல தொடங்கி பண்றது ரொம்ப நல்லது நவம்பர் வரைக்கும். நவம்பருக்கு அப்புறம் நீங்க பல பிரான்ச்சஸை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய சக்சஸை கடவுள் கொடுப்பார். ஒட்டுமொத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு நவம்பருக்கு பிறகு ராகு உடம்புல இருந்து விலகிறது ஒரு பெரிய நல்ல விஷயத்தையும் நல்ல தெளிவையும் தரும். 7ல் இருக்கிற கேது 6ல் போய் மறையிறதும் ரொம்ப நல்லது செய்யும். 1000 இருந்தாலும் 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானத்தோட பொறுமையோட கவனத்தோட இருந்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுன்றது தான் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ இந்த கும்பராசி ஏதாவது பரிகாரம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் போல இருக்கு. ஸோ இவங்களுக்கு பரிகாரம் கோவில் அப்படின்னு ஏதாவது இருக்கு? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய திருக்கோவில் எந்த கோவில் பக்கத்துல இருந்தாலும் 7.5 சனி பாத சனியா நடக்கிறதுனால ஏதாவது ஒரு 3 நவதானிய சுண்டலை செஞ்சு எடுத்துக்கலாம். உங்க சுண்டல் பச்சை பயிரோ ஒரு மொச்சக்கொட்டையோ அல்லது ஒரு மூக்கடலையோ அதெல்லாம் ஒரு 3 சுண்டலா கலந்து கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கோயில்ல இவங்க கையால ஒரு 10 பேர்த்துக்கு தானமா அந்த சுண்டலை கொடுக்கணும். அந்த தானத்தை சுண்டலை கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி மனதார அவர்கள் அந்த சனி பகவானை வழிபடும் போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம பலன்கள் நிச்சயமாக குறையக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை மட்டும் செஞ்சாலே போதும், நல்லா இருப்பீங்க. நவம்பர் 17 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 1000 விஷயங்களை நான் எதிர்மறையா சொல்றேன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். கொஞ்சம் நீங்க நிதானமா கவனமா இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், யார் மேலையும் அதீத அன்பு, அதீத பற்று, அதீத நம்பிக்கையை மட்டும் இந்த காலத்துல வைக்காம இருங்க. அதே மாதிரி 6ல் குரு இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லைகள் அதிகமாகவும் பேசுறவங்க பழகிறவங்க கொஞ்சம் அகைன்ஸ்டா மாறுவாங்க. அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி ஆண்டவன் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை நிறைய செய்வார். இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது வந்து ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாதிரி சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அதுக்காக கேட்கிறேன் சார். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதுல குறிப்பா குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் ராசியா இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி எழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி எழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளேயே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாம வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாம வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாம வளர்ந்தோம். ஆனா கடவுள் வந்து இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்க வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு வந்து அந்த குரு நேரடியா ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இதை டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.